வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி எனக்கு ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் ரிலேட் ஆகும். இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறேன். இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய அருளாலும் உங்களுடைய விஷஸ்னாலையும் எனக்கு இந்த வருஷம் நல்லா போகணும்னு நம்புகிறேன். எப்பயுமே நம்ம பர்த்டேவை எப்போ கொண்டாடணும் அப்படின்னா, நாம் எப்போயுமே என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் டேட்டில் தான் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இங்கிலீஷ் டேட்டில் கொண்டாடுறது விட நம்ம பிறந்த அந்த தமிழ் மாதத்துடைய நட்சத்திரம், நாம் எந்த மாதத்தில் பிறந்தமோ அந்த மாதத்தில் வர நட்சத்திரம். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் 2 நட்சத்திரம் வரும். அந்த 2 நட்சத்திரத்தில் முதல் டைம் வர நட்சத்திரத்தை விட்டுறணும். ஆடி மாதம் அப்படின்னா ஆடி மாதத்தில் வர இப்போ முதல் கிருத்திகை கொண்டாட மாட்டாங்க, 2வது கிருத்திகை தான் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி 2 டைம் ஒரே மாதத்தில் நட்சத்திரம் வருது அப்படின்னா முதல் டைம் வர நட்சத்திரத்தை விட்டுட்டு 2வது டைம் வர நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாடும். அதுவும் இல்லாமல் பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி, இந்த 3மே ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரே நாளில் வருது அப்படின்னா அதை விட சிறப்பு எதுவுமே இருக்காது. அதனால் இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள், நான் நட்சத்திர பிறந்த நாள் தான் கொண்டாடுறேன். என்னோடய திதியும் நட்சத்திரமும் ஒரே நாளில் வந்திருக்கிறதுனால நான் இந்த தேதியை பிறந்த நாளாக கொண்டாடுறேன். பிறந்த நாள் அன்று நம்ம எப்பயுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். நம்மளால் இயன்ற ஒரு சில ஸ்வீட்டோ இல்லை ஏதாவது புக்ஸ் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ, அநாத ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, முதியோர் இல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த வருடம் முழுவதும் நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பர்த்டே அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. உங்களால் என்ன முடியுதோ, பொருளாதார ரீதியில் என்ன முடியுதோ, ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அந்த வருடம் உங்களுக்கு இனிப்பு மிகுந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக நீங்களும் இதை அனுபவிப்பீங்க. நான் இதை அனுபவித்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். வருஷம் என்னுடைய பிறந்தநாள் அப்போ என்னுடைய திதி, என்னுடைய நட்சத்திரம், இந்த 2 வரப்போ நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்வீட் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு இறைவன் இப்போ வரைக்கும் எனக்கு எது நல்லதோ அதை தான் செஞ்சிட்ருக்காரு. நான் கேட்குறதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கைக்கு என்ன நல்லதோ அதை தான் இறைவன் எனக்கு இது வரைக்கும் செஞ்சிட்ருக்காரு. அது நடக்கும்போது நமக்கு புரியனாலும் நடந்ததுக்கப்புறம் நமக்கு புரிய வச்சிருவார். அதனால் உங்களுக்கு எது சிறந்ததோ, உங்களுக்கு எது நல்லதோ அது இந்த பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு எப்பொழுதுமே கொடுக்கட்டும்னு நான் வேண்டி விடை பெற்றுக்கிறேன். நன்றி.